மெத்தட்ஸ் ஃபார் டெட்லாக் ஹேண்ட்லிங். ஸோ டெட்லாக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு வந்து 4 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து டெட்லாக் ப்ரிவென்ஷன். ஸோ டெட்லாக் ப்ரிவென்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு டெட்லாக் அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே டெட்லாக் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நாம் எடுக்கணும். ஸோ டெட்லாக் வராமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ப்ரிவென்டிங் த டெட்லாக் பை ரிமூவிங் த டெட்லாக் கண்டிஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டெட்லாக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். அது வந்து கஃப்மேன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த 4 கண்டிஷன்ஸ், நெசசரி கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 கண்டிஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், டெட்லாக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த 4 கண்டிஷன்ஸ் என்னென்னது? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஎம்ஷன் அண்ட் சர்க்குலர் வெயிட். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, எலிமினேட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனில் இட் இஸ் நாட் பாசிபிள் டு எலிமினேட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இன் ப்ராக்டிக்கல். அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் வந்து நம்மளால் வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிஸ்டமில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். அந்த எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து நம்ம ஷேரபிள் ரிசோர்ஸஸாக வந்து கொண்டு போக முடியாது. ஓகேவா? ஸோ அதில் பர்டிகுலர் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து நான் ஷேரபிள் ரிசோர்ஸாக தான் இருக்கும். ஸோ அட் அ டைம் வந்து அந்த ரிசோர்ஸை ஒரு ப்ராசஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நான் ஷேரபிள் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து ஷேரபிள் ரிசோர்ஸஸாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு திருப்பி வந்து ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து however we can able to violate some resources behaving in the mutually exclusive manner. அதாவது சம் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஷேரபிள் ரிசோர்ஸஸாக வந்து மாற்றலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்பூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பூலிங் அப்ரோச் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா பிரிண்டரில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிரிண்டர் ஆக்சுவலாக வந்து ஒரு நான் ஷேரபிள் ரிசோர்ஸ் தான் அது. ஓகேவா? அதை வந்து நம்ம என்னவா மாற்றிக்கலாம் அப்படின்னா ஷேரபிள் ரிசோர்ஸஸாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ எப்படி வந்து அந்த நான் ஷேரபிள் ரிசோர்ஸ் வந்து நம்ம ஷேரபிள் ரிசோர்ஸாக மாற்றலாம் அப்படின்னா அந்த பிரிண்டர்லேயே வந்து சம் மெமரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிரிண்டர் வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்கிட்டேருந்து வரக்கூடிய ஒர்க்கை வந்து ஸ்பூலிங் பண்ணி வச்சுக்கும். அதாவது ஸ்பூலிங் பண்ணுறதுனா என்னென்னா ஒவ்வொரு ப்ராசஸ்கிட்டேருந்து வர ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே அதோடைய மெமரியில் வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் ஆர்டரில் வந்து என்ன பண்ணுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஜாபாக வந்து அதை வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த ஜாபுக்கான அவுட்புட்டை வந்து அந்த ப்ராசஸ்க்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த எல்லா ப்ராசஸ்கிட்டேருந்தும் வரக்கூடிய அந்த ரெக்வஸ்ட்டை ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பேசிஸில் தான் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் மெமரி ஸ்டோர்ஸ் ஜாப்ஸ் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ப்ராசஸ் இன்டு வெயிட். அடுத்தது வந்து பார்த்தோன்னா பிரிண்டர் கலெக்ட்ஸ் ஆல் த ஜாப். ஸோ எல்லா ஜாப்ஸையுமே வந்து கலெக்ட் பண்ணும் அண்ட் பிரிண்ட் அக்கார்டிங் டு த எஃப்சிஎஃப்எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் தான் வந்து அது வந்து என்ன பண்ணும், அந்த ஜாபை வந்து பிரிண்ட் பண்ணும். எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ண அந்த ஜாபை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் டஸ் நாட் ஹேவ் டு வெயிட் ஃபார் த பிரிண்டர். ஸோ அதாவது எல்லா ப்ராசஸுமே வந்து என்ன பண்ணும், அந்த ரெக்வஸ்ட்டை வந்து பிரிண்டர்கிட்ட வச்சுட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ வேறு அந்த எக்ஸிக்யூஷனை வந்து அது வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ராசஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதனால் அந்த பிரிண்டர் வந்து எல்லா ரெக்வஸ்ட்டையும் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மக்கிட்ட வந்து பிரிண்டர் வந்து அதோடைய ஸ்பூலிங்கில் வந்து சேவ் பண்ணிக்குது. ஸோ அதனால் ஸ்பூலிங் அப்படின்றது வந்து ஒரு எஃபெக்டிவ் மெத்தட். ஸ்பூலிங் இஸ் அன் எஃபெக்டிவ் மெத்தட் to violate mutual exclusive, but 2 kinds of problems may occur. ஸ்பூலிங் அப்படின்றது ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் தான் பிரிண்டரை பொறுத்தளவு. ஆனால் இதுலேயுமே வந்து 2 ப்ராப்ளம்ஸ் வந்து அக்கர் ஆகலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பூலிங் அப்ரோச் கேனாட் பி யூஸ்டு டு எவ்ரி ரிசோர்ஸ். அதாவது எல்லா ரிசோர்ஸ்க்குமே வந்து நம்ம ஸ்பூலிங் அப்ரோச்சை யூஸ் பண்ண முடியாது. ஸோ பர்டிகுலர் ரிசோர்ஸஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்பூலிங் அப்ரோச் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது பிரிண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே அப்ரோச்சை நம்ம எல்லா ரிசோர்ஸுக்கும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இட் அரைஸ் எ ரேஸ் பிட்வீன் த ப்ராசஸ் டு கெட் ஸ்பேஸ் இன் த டோட்டல் ஸ்பூல். அதாவது பிரிண்டருடைய மெமரியில் வந்து பிரிண்டருக்கு மெமரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மெமரியில் ரெக்வஸ்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா ப்ராசஸுமே வந்து என்ன பண்ணுன்னா போட்டி போடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே டைமில் நிறைய ப்ராசஸ் வந்து ஒரே ரெக்வஸ்ட்டை வந்து பிரிண்டருக்கு வைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஜாம் வந்து அக்கர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் பிரிண்டரால் கரெக்டாக வந்து அந்த ப்ராசஸை வந்து செய்ய முடியாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல்ட் அண்ட் வெயிட் எலிமினேஷன். ஸோ ஹோல்ட் அண்ட் வெயிட் எலிமினேஷன் அப்படின்றது இட் இஸ் பாசிபிள் டு எலிமினேட் ஹோல்ட் அண்ட் வெயிட் கண்டிஷன் ப்ராக்டிக்கலி இஃப் த ப்ராசஸ் டிக்ளேர்ஸ் ஆல் த ரிசோர்ஸஸ் இனிஷியலி. அதாவது ஹோல்ட் அண்ட் வெயிட்டை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சர்டைன் கண்டிஷனுக்கு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எலிமினேட் பண்ணலாம். எப்போ வந்து நம்ம இந்த கண்டிஷனை வந்து எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த எல்லா ப்ராசஸுமே என்னென்ன ரிசோர்ஸஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஒரு ப்ராசஸ் எனக்கு இந்தந்த ரிசோர்ஸஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாகவே வந்து டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா
அந்த இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸை நாம் எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து அலோகேட் பண்ணலாம். ஸோ தட் நம்ம வந்து அந்த ஹோல்ட் அண்ட் வெயிட்டை வந்து எலிமினேட் பண்ண முடியும். பட் இட் இஸ் அச்சீவ்டு பை மேக்கிங் ப்ராசஸ் டு ஹோல்ட் ரிசோர்ஸ் ஆர் நாட் வெயிட் ஃபார் எ ரிசோர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் வந்து ஒன்று ரிசோர்ஸை ஹோல்டு பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏதாவது ஒரு வேலையை தான் வந்து இங்கே வந்து செய்யணும். ஹோல்ட் அண்ட் வெயிட்னா ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், ப்ராசஸ் வந்து ஒரு ரிசோர்ஸை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு, இன்னொரு ரிசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஒன்று ப்ராசஸ் வெயிட் பண்ணுது அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கிற அது ஹோல்டு பண்ணியிருக்கிற ரிசோர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். இல்லை அந்த ப்ராசஸ் ஹோல்டு பண்ணி இருக்குது அப்படின்னா வெயிட்டிங் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹோல்ட் அண்டு வெயிட் நாட் அப்படின்னு வந்து நெகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஹோல்டு பண்ணணும், இல்லை வெயிட் பண்ணணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஜாப்பை தான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ நெகேஷன் ஆஃப் ஹோல்ட் அண்ட் வெயிட், இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நெகேஷன் ஆஃப் ஹோல்ட் அண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எய்தர் யூ டோன்ட் ஹோல்ட் ஆர் யூ டோன்ட் வெயிட். எய்தர் யூ டோன்ட் ஹோல்ட் ஆர் யூ டோன்ட் வெயிட். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த அப்ரோச்லையுமே வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, சம் ப்ராப்ளம் வந்து இருக்குது. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் இஃப் ப்ராசஸ் cannot determine necessary resource initially. அதாவது ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, எல்லா ப்ராசஸுமே வந்து இனிஷியலாக எனக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவை அப்படின்றத அதால் டிட்டர்மைன் பண்ணவே முடியாது. ஒருவேளை அந்த ப்ராசஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த ரிசோர்ஸை வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து அலோகேட் பண்ணலாம், கிராண்ட் பண்ணலாம். ஒருவேளை அதால் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியல, இந்த ரிசோர்ஸ்லாம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதால் இனிஷியலைஸ் பண்ண முடியல, டிட்டர்மைன் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஹோல்ட் அண்ட் வெயிட்டை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஸ்டார்வேஷன். ஸோ வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப 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 அதிகமாக வந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராக்ரஸ் வந்து இல்லாமல் இருக்கும் ஃபார் சர்டைன் பீரியட்ஸ் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட்டை நம்ம எலிமினேட் பண்ணும்போது வரக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் கண்டிஷன் வந்து என்ன இருக்குது, எலிமினேட் நோ ப்ரீஎம்ஷன். ஸோ நோ ப்ரீஎம்ஷன் என்னது, நம்ம வாலண்டியராக ஒரு ப்ராசஸ்கிட்டேருந்து ஒரு ரிசோர்ஸை ரன்னிங் டைம் அப்போது அந்த ரிசோர்ஸை வந்து நாம் எடுத்து இன்னொரு ப்ராசஸ்க்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கொடுக்கறது தான் வந்து நோ ப்ரீஎம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நாம் பை டேக்கிங் த ரிசோர்ஸ் அவே ஃப்ரம் த ப்ராசஸ் தென் we can prevent deadlock. அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் எந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு நாம் அந்த மாதிரி இன்னொரு ப்ராசஸ்கிட்டேருந்து ரிசோர்ஸை வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, இஃப் த ப்ராசஸ் ஹேஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. ஓகேவா? இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிராஃபிக் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது ரோட் ஃபுல்லாக வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வருது அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு தான் வந்து ஹையர் ப்ரையாரிட்டி. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வந்து இடம் விடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு வந்து வழி விடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஹையர் ப்ரையாரிட்டியாக இருக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ரன்னிங் ப்ராசஸில் இருக்கிற ரிசோர்ஸை வாங்கி இதுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டெட்லாக் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனால் எல்லா ப்ராசஸ்க்குமே நம்ம அந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியாது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம வாங்க முடியாது. எப்பயுமே ஒரு ப்ராசஸ் ரன்னிங்கில் இருக்கும் பொழுது அந்த ரன்னிங்கில் இருக்கிறதோடைய ரிசோர்ஸை நம்மளால் வந்து வாங்கி இன்னொரு ப்ராசஸ்க்கு அசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா டேட்டா வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி ஆகிடும். அதே மாதிரி அதோடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து இன்எஃபிஷியன்சி ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எலிமினேட்டிங் நோ ப்ரீஎம்ஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா சர்க்குலர் வெயிட் எலிமினேஷன். ஸோ சர்க்குலர் வெயிட் எலிமினேஷன் அப்படின்றது நம்ம எப்படி பண்ணுவோம், ஸோ we can assign priority number to each of the resources. ஸோ சர்க்குலராக வந்து வெயிட் பண்ணுறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த எல்லா ரிசோர்ஸுக்குமே வந்து ஒரு ப்ரையாரிட்டி நம்பர் வந்து செட் பண்ணிடுவாங்க. A process cannot request for a lesser priority resource when it has already higher priority resource. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா இதான் அந்த நம்பர் ஆஃப் ப்ராசஸ்ஸு. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரிசோர்ஸை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது. அந்த ரிசோர்ஸஸுடைய ப்ரையாரிட்டி நம்பரை தான் வந்து நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. அந்த ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்கும் ப்ரையாரிட்டி நம்பர் வந்து இங்கே நான் செட் பண்ணியிருக்கேன். R1க்கு வந்து 3, R2க்கு வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது 1 வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது. அதாவது ப்ரையாரிட்டி நம்பர் 1 வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது. அதாவது R3 வந்து ரெக்வஸ்ட் பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா தேர்ட் ப்ரையாரிட்டியை ரெக்வஸ்ட் பண்ணுது. ஸோ அப்போ இதோடைய ரெக்வஸ்ட் எல்லாமே அந்த ப்ரையாரிட்டி நம்பர் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. இன்க்ரீசிங் ஆர்டரில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிராண்ட் பண்ணலாம். ஒருவேளை ஒரு ப்ராசஸ் அதோடைய ரிசோர்ஸை வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் அந்த ப்ரையாரிட்டி நம்பர் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை அந்த ரெக்வஸ்ட் வந்து என்ன பண்ணக்கூடாது, கிராண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம வந்து கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா
திருப்பி வந்து சர்க்குலர் கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் 2க்கு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 4th ப்ரையாரிட்டி இருக்கிற ரெக்வஸ்ட்டை வந்து கேட்குது, ரிசோர்ஸை கேட்குது. அடுத்தது பார்த்தோன்னா 3rd ப்ரையாரிட்டி இருக்குது. அப்போ டிக்ரீஸிங் ஆர்டரில் தானே கேட்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரியான ரெக்வஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடணும், டினை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி 3rd ப்ராசஸும் வந்து எப்படி கேட்குது, டிக்ரீஸிங் ஆர்டரில் கேட்குது. அப்போ இந்த 1 ப்ரையாரிட்டி இருக்கிற ரிசோர்ஸை வந்து கிராண்ட் பண்ணக்கூடாது. 4th ப்ராசஸ் எடுத்துட்டோன்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் இருக்குது அதோடைய ப்ரையாரிட்டி ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ்க்கு ரெக்வஸ்ட்டை வந்து கிராண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து we can violate circular wait if is the only approach that can be implemented practically among all methods. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த 3 மெத்தட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது நாம் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் வெயிட்டை வந்து எலிமினேட் பண்ணுறதை ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு டெட்லாக் ப்ரிவென்ஷன். ஓகே, ஸோ டெட்லாக் அவாய்டன்ஸை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.